ஃபஸ்ட்டு தேட்டர் எங்கேயுமே கிடைக்கல. சத்யம் தேட்டர் எனக்கு கொடுக்கல. ஓகே, ஒரு ஷோ கூட கொடுக்கலையா? சத்யம் தேட்டரோட ஹிஸ்ட்ரியிலே ஓடினதுக்கப்புறம் செகண்ட் வீக் தான் அங்கே கொடுத்தாங்க. அது வரைக்கும் எந்த படத்துக்கும் படம் சத்யம் தேட்டரே கிடையாது. சரி சரி. அங்கே நிறைய படம் வந்தனால அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. மார்னிங் ஷோ கிடையாது. மார்னிங் ஷோ எந்த தேட்டர்னா வேற ஒரு தேட்டர் தான், சங்கம்ல மட்டும்தான் இருந்தது. அங்கே ரொம்ப அமைதியாக பார்க்குறாங்க. எல்லாம் நம்ம கனியண்ணே அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. எல்லாம் ப்ரிவியூ தேட்டரில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜட்ஜ் பண்ண முடியல. சரி, வச்சுட்டா என்னடா இதாகிடுச்சு. மதுரையில் கேட்குறேன், மதுரையில் ஷோ போதும் நல்லா இருக்குன்றாங்க. கம்மியாக தான் வரும். என்னடா ஒன்றுமே புரியல. ஏன்னா இங்கே பார்க்குற நம்ம ஆளுகளாக பார்க்குறாங்க, கைத்தட்ட கூட யோசிப்பாங்க, என்ன என்ஜாய் பண்ணுறாங்க என்னன்னு தெரியும். ஏன்னா நம்மளே ஒரு 150 150 டிக்கெட் நம்ம கொடுத்துட்டோம். நமக்கு தெரிஞ்சவங்க ஃபஸ்ட்டு கேட்பாங்க எல்லாத்தையும். கனியனை ஒரு 100 டிக்கெட் வாங்கிட்டாரு. இவர் ஒரு 50, நடித்தவங்க எல்லாம் 80 எல்லாம் வாங்கி அவங்க ஆளுகளாம் நம்ம ப்ரிவியூ தேட்டர் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரே ஷோ சென்னையில் தான் போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினி உதயம் போனேன், ஆஃப்டர்நூன் ஷோ அங்கே தான் இருந்தது. 2 மணி ஷோ போய் பார்க்கும்போது தான் கிளாப்ஸ் தட்டுறாங்க நல்லா இருக்கலாம் போது அது சாட்டர்டே ஏறிச்சு. சண்டே பயங்கர சாட்டர்டே நல்ல கூட்டமாக இருந்துச்சு. சண்டே மதுரையில் பார்க்குறேன், ரொம்ப கொண்டாட்டமாக இருந்தது. தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இந்த நானும் கனியனும் போனோம். அப்படியே தூக்கி வச்சு எல்லாம் கொண்டாடும் போது தான் அது பெருசாக ரீச் ஆகிடுச்சு. எவ்வளோ நாள் போச்சு படம்? நீங்கள் 100 நாள் ஓடிச்சு அந்த படம். 100 நாள் எல்லா ஊர்லேயும் 100 நாள் நாங்கள் வந்து கொண்டாடினோம். சத்யம் தேட்டரில் தான். எந்த சத்யம் தேட்டர் கொடுக்கலையோ, வாரம் கொடுக்கலையோ, அங்கேயே 100ஆவது நாள் வந்து சத்யம் தேட்டரில் கொண்டாடணும். படம் திண்டுக்கல்ல எடுக்கிறீங்க. அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் அங்க இருக்க கேபிள் ஒயரெல்லாம் அழுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. எப்படி ஒத்துக்கிட்டாங்க? எவ்வளவு நாள் எடுத்தீங்க? ரொம்ப கஷ்டம். அப்பதான் கேபிள் டிவிலாம் வந்த ஒரு சமயம். அவங்ககிட்ட சொன்னோம், அந்த மாதிரி முதல் படம் நான் எடுக்கிறேன். ஏன்னா அப்போ அவங்களுக்கு என்ன யாரும் தெரியாது. இப்போ கொடுக்குறது எனக்கு தெரியும். அது நம்ம மேலே ஒரு அன்பு வச்சுருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டைம் ஒரு டைரக்டர் எனக்கு தெரியாது, இன்னும் படம் வரல அப்படின்னும் போதே அவங்ககிட்ட நம்ம வேலை பார்க்குறதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோன்ற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த ஊரில் கேட்டு இதெல்லாம் எடுத்துட்டா கேபிள் எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க அதை கேபிள்லாம் கட் பண்ணிட்டு நாங்கள் முடிச்சு போகும்போது தான் அந்த கேபிள் இதே எடுத்தாங்க. ஓகே. அப்புறம் நிறைய விஷயங்கள், அந்த பிளாஸ்டிக் இது ஒவ்வொரு கடையில் வந்து மாடர்னாக பண்ணினா எதிர்த்தாப்பில் அந்த சித்தங்கடைக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சலூன் ஷாப்லாம் இருக்கும். அவங்களாம் நல்ல டோர் போட்டுருந்தாங்க. நான் வந்து அப்போ அந்த டபுள் டோர் இது மாதிரி இருக்கும், அப்படி திறந்துட்டு போகிறது. அது வச்சு இது மருந்து கடை ஒன்று இருக்கும். அதெல்லாம் பழசாக அவங்களுக்கு பண்ணி, அதெல்லாம் ரியல் மருந்து கடை. பழசா மாற்றினேன், மாற்றி பண்ணோம். அதெல்லாம் புதுசாக ரிமூவ் பண்ணிட்டு பழசை சேர்த்தேன், அவ்வளோதான். சரி சரி சரி. இப்போ நீங்கள் நினச்சிருந்தா அந்த இடத்துல என்ன படம் வேணா ஓட விட்டுருக்கலாம். ஏன் முரட்டு காலை ஓட விட்டீங்க? என்ன படம் வேணும்னா ஒரு கொண்டாட்டமாக இருக்குன்னு ஒரு விஷயம். அப்போ வந்து என்ன படம் ரிலீஸ் அப்படின்றத பார்த்தா அந்த காலகட்டத்தில் முரட்டு